ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய குமாரனாயிருக்கிற இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதை பார்க்கிற மற்றவர்கள் எனக்கு சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த இடத்திலே நம்முடைய இயேசுவானவர் இன்னொரு காரியத்தை குறிப்பிடுகிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று நம்முடைய இயேசுவானவர் குறிப்பிடுகிறார். ஏன் அந்த வார்த்தையை நம்ம இடத்துல அவர் சொல்லுகிறார்? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல என்ற இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறதற்கு காரணத்தை நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த பூமியில வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பாவமான காரியங்களை, அக்கிரமமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை, தேவன் விரும்பாத காரியங்களை, அநியாயத்தை, அக்கிரமத்தை, இப்படி அநேக காரியங்களை, கீழ்ப்படியாத ஒரு நிலைமை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமை, தகப்பனிடத்தில், தாயிடத்தில், சகோதரனிடத்தில், சகோதரியிடத்தில், இன்னும் கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில், பிள்ளைகளிடத்தில், இப்படி கீழ்ப்படிதலின் ஆவி முற்றிலும் அற்று போய் நாம் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அப்படிப்பட்ட நம்மேல், அப்படிப்பட்ட தகுதி இல்லாத நம்மேல் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற இயேசுவானவர் அன்பாயிருந்தார். அப்படி அன்பாயிருந்ததுனாலதான் நாம அவருடைய சமூகத்திலே இருக்கிறோம். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல என்ற இந்த வார்த்தையை நம்முடைய இயேசுவானவர் சொல்லுகிறதை நீங்களும் நானும் ஒரு நிமிடம் கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் செய்த எல்லா காரியங்களையும், எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மேல் நமக்காக அவர் அன்பு செய்கிறவராய் காணப்படுகிறார். அதனுடைய வெளிப்பாடாக தேவனாகிய கர்த்தர் நமக்காக அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இந்த உலகத்திலே காணப்படுகிற மனிதர்களும் அந்த மனிதர்கள் மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் நமக்காக அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறோமா? அப்படிப்பட்ட அன்பை உடையவர்களாய் காணப்படுகிறோமா? எடுத்த எல்லா காரியத்துக்கும் பகைமையை நாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். தாழ்மை இல்லாத காரணத்தினாலே நம்மை முதன்மைப்படுத்தி கொண்டு எல்லாரிடத்திலும் மாயையான ஒரு அன்பையே நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற அந்த சொந்தங்களை நேசியுங்கள். உங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். உங்கள் தாய் தகப்பனாரிடத்தில் அன்பு கூறுங்கள். உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்கள் அன்பு கூறுங்கள். உங்களுடைய அன்பை மாயமாய் வைத்துக் கொள்ளாதிருங்கள். இப்படி தேவனாகிய கர்த்தர் தகுதியே இல்லாத நம்மேல் அவர் அன்பு செலுத்தி அவருக்காக நம்மை தெரிந்தெடுத்துக் கொண்டு நம்மை இந்த உலகத்திலே பயன்படுத்துவாரானால், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒரு மனிதனை, அதாவது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் நாம் அன்பு கூறாமல் இருப்போம் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுவது கேள்விக்குறியாய் மாறிவிடும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவரில் ஒருவர் தாழ்மையோடு கூட எல்லா பெருமையையும் விட்டுவிட்டு அன்பாயிருப்போம். அந்த அன்பை மாயையாய் அல்ல, மனதார அன்பு செலுத்தி தேவனுடைய சீஷர்களாய், நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் நடந்து கொள்வோம். மாயையான அன்பை செலுத்தும் மனிதர்களைப் போல அல்ல, இந்த மனிதர்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த மகத்துவமான இயேசுவையே நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.